ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரீன் சில்லி. இன்றைக்கி பேங்கிள்ஸ் 10 கலரில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். குந்தன் டிசைன்ஸ் தான் ஃபுல்லாக பண்ண போகிறேன். இதில் வந்து நடுவில் நான் கோல்ட் கலர் ஒட்டிட்டு சுற்றி 3mmல ஒயிட் ஓட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டிக்கோங்க. இல்லை ஃபுல்லாகவே கோல்டு ஓட்டினாலும் நல்லா தான் இருக்கும். நிறைய வந்து குந்தன் பேங்கிள்ஸுக்கு எனக்கு யூஸ் ஆகிற ஷேப் வந்து ஐ ஷேப்பும் இந்த 3mm ரவுண்டும் தான் நிறைய யூஸ் ஆகும். இது பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளவர் டிசைன் தான் இது. பாருங்கள், நான் ஃபுல்லாக இதை ஒட்டிட்டேன். இதே மாதிரி தான் 4 பக்கம் பண்ண போகிறேன். இது வந்து 2.0 சைஸ் பேங்கிள்ஸு. இதுக்கு முன்னாடி நான் பண்ண வீடியோவில் 1.8 பேங்கிள்ஸ் சைஸ் பண்ணியிருப்பேன். இது 2.0 கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் 4 இடத்துல சின்ன சின்னதாக டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக. இதே வந்து 2.4 2.6 2.8 பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி டிசைன்ஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னும் நிறைய கொஞ்சம் சைடில் ஓட்டுற மாதிரி, இல்லை இந்த லீஃபே வந்து இன்னும் ஒரு லீஃப் இன்னும் ஒரு ஐ ஷேப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக வந்துடும். அது வந்து 2.4 2.8 2.6 கரெக்டாக இருக்கும். இது சின்ன சைஸுங்கிறதுனால கொஞ்சம் டிசைன்ஸை கம்மி பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாகவே கொஞ்சம் சொல்கிறேன். எல்லாமே ஒரே டிசைன்ஸாக பண்ணுறத விட இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். எனக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். இது வந்து பேங்கிள்ஸ் ஆர்டருக்காக பண்ணது தான். ஆனால் இந்த ஆர்டரை நான் ஃபுல்லாக முடிக்கலை. எனக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. நான் அந்த ஆர்டரை ஃபுல்லாக முடிக்காமலே பாதி திருப்பி நான் அப்படியே அனுப்பிட்டேன். ரேப் பண்ண பேங்கிள்ஸ் ஒரு பாக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன் நானே. ஏன்னா நான் மேலே ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணி மேலேயே முடிச்சிடுவேன். நானே டிசைன் பண்ணுறதா இருந்தால் அந்த இடம் தெரியாமல் இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால் நான் உங்களுக்கு ரேப் பண்ண பேங்கிள்ஸ் அனுப்பியிருந்தால் அவங்களாச்சும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நான் அதை கூட பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். கடைசி நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால சரி நம்ம இப்போது ரேப் பண்ணி நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போ டிசைன் பண்ணி வைக்கலாமே, அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் கேட்டால் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சைஸ் தான். நான் இது என்னென்ன சைஸ் என்கிட்ட இருக்குது, நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கீழே சொல்கிறேன், கமெண்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதெல்லாம் ரெடி ஸ்டாக் தான் கையில் இருக்குது. நான் உங்களுக்கு உடனே அனுப்பி விட்டுருவேன். இந்த ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியாது. நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்களாகட்டும், பேங்கிள்ஸ் அதாவது ஜுவல்லரியாக ஆர்டர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கேஷ் ஆன் டெலிவரி கேட்டுட்டு நிறைய பேர் வாங்குறதே கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னொன்னே போயிடுறாங்க. என்னென்னா நாங்கள் த்ரூவா டிடிடிசி எஸ்டி ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி கொரியரில் ப்ரைவேட் கொரியரில் தான் அனுப்புகிறோம். இதை வந்து கேஷ் ஆன் டெலிவரி நாங்கள் கொடுக்க முடியாது. இப்போ நாங்களே டெலிவரி பண்ணுறோம் நேரில் வந்தேன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கலாம். கையில் நாங்களே கொடுத்துட்டு காசை கையில் வாங்கிக்கலாம், அது மாதிரி பண்ணலாம். ஆனால் இது எல்லாருக்கும் எல்லா ஊர்லேயும் போய் டெலிவரி பண்ண முடியாது இல்லையா. கொரியரில் அனுப்புகிறது தான் நமக்கு ஈஸி. அப்படி இருக்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியாது. நிறைய பேர் அது வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. கேஷ் ஆன் டெலிவரி இல்லைனா ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் சில பேர் ஏமாந்ததாகவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வரலன்னெலாம். அதனால நிறைய பேருக்கு பயம் இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்குங்க, இல்லைனா பரவாயில்ல. கேஷ் ஆன் டெலிவரி இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா கூட எனக்கு ஓகே. அது என்ன அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக போயிடுறாங்க. சரி ஓகே, அவங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் எதிர்பார்க்குறாங்க, நம்பிக்கை இல்லை, நானும் அதோட விட்டுடுறது. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க ஃபைனல் பிக்சர் நான் சில பேருக்கு அனுப்புவேன், பல பேருக்கு அனுப்புறது கூட கிடையாது. கடையிலேருந்து நேராக ஆர்டர் பண்ணேன்னா கடையிலேருந்து அவங்க ஃபைனல் பிக்சர்லாம் அனுப்ப மாட்டாங்க. நம்ம என்னென்ன லிஸ்ட்டு சொல்கிறோமோ இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அனுப்பி விட்ருவாங்க நேராக கொரியருக்கே தவிர. அவங்களுக்கு வந்து ஃபைனல் பிக்சர் அனுப்ப மாட்டாங்க. என்னென்ன பொருள் நாங்கள் சொல்லியிருக்கோம், என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்காங்கன்றதை அனுப்பவே மாட்டாங்க. அது சென்னையில் நிறைய கடைகளில் அப்படி தான். ஏன்னா நம்ம இப்போ பொருள் சொல்கிறோம், சைஸ் இதை மாற்றி வச்சுருக்காங்க, இந்த பொருள் இதை மாற்றி வச்சுருக்காங்க, நமக்கு இது வேணான்னு மாற்றணுன்னா அவங்க கடையில் வந்து மாற்ற முடியாது. நமக்கு நேராக வந்து பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் முடியும். அது அப்படி தான். சில பேர் அதுவும் கேட்குறாங்க, அந்த ஃபைனல் பிக்சர் அனுப்புங்க அப்படின்ட்டு. நம்ம கையில் இல்லாத பொருளுக்கு நம்ம ஃபைனல் பிக்சர் அனுப்ப முடியாது. கடையில் அனுப்புங்கன்னு சொன்னால் அவங்களும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பிஸியாக போயிட்டுருக்க ஷாப்ஸு. நம்ம நேரில் போய் வாங்கினோன்னா கூட ஓரளவுக்கு கேட்கலாம், இதை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நம்மளாம் வாங்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே வியாபாரம் பார்ப்பாங்க, சேல்ஸ் அங்கே பார்த்துட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னா அது வந்து கஷ்டம். அதே பொருளை வேணும், நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம், பேமெண்ட் பண்ணிட்டோம்னா டக்கு டக்குன்னு அவங்க எடுத்து வச்சு கொரியர் பேக் பண்ணிவிடுவாங்க. வெயிட் போட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொரியர் பேக் பண்ணிவிடுவாங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும். ஃபைனல் பிக்சர் கொஞ்சம் சில பேருக்கு அனுப்புறது கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் பண்ணிகிட்ருக்க பேங்கிள்ஸ்லாம் வந்து 10 கலரில் 10 டிசைன் பண்ணிகிட்ருக்கேன்.
உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதே குந்தன்ஸ் தான், மோஸ்ட்லி இந்த ஷேப்ஸ் குந்தன்ஸ் தான், இதில் யூஸ் பண்ணுற குந்தன்ஸ் தான் நிறைய வச்சுருக்கேன். இதை வச்சு வேறு ஏதாச்சும் புதுதாக டிசைன் பண்ணலாமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த டிசைன் இல்லை வேறு ஏதாச்சும் டிசைன் பண்ணலாம், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எனக்கு அது ஒரு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதே மாதிரி டிசைன்ஸ் கூட அடுத்த பேங்கிள்ஸில் நான் பண்ணுறேன். இல்லை குந்தன் பேங்கிள்ஸ் இன்னும் வேறு எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே குந்தன் பேங்கிள்ஸ் மட்டுமே போடுறத விட இன்னும் கொஞ்சம் சில மெட்டீரியல்ஸ் வாங்கி புதுசாக வீடியோ பண்ணலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். கொஞ்சம் இப்போது சுச்சுவேஷன் சரியில்லை. ஏன்னா மெட்டீரியல்ஸ் வாங்குறது எனக்கு அங்கேருந்து 2000 3000 ஆர்டர் பண்ணால் தான் அனுப்புவாங்க. அதனால் நான் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணாமல் இருக்கேன். ஸோ புதுசாக மெட்டீரியல்ஸ் வந்ததும் நான் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் பேங்கிள்ஸ் சூப்பராக வீடியோ போடுறேன். இப்போ நான் பண்ண 10 பேங்கிள்ஸும் மொத்தமாக அடுக்கி வச்சுருக்கேன், 10 பேரும் பாருங்கள். இதுதான் அந்த டிசைன்ஸு. இதெல்லாம் இன்னும் சரியாக காயக்கூட இல்லை. நான் அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துடலாம். ஏன்னா இது 2-3 நாளாக இந்த வீடியோவே நான் ஒரு 4 நாளாக எடுத்துகிட்ருக்கேன் உட்காந்து. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.